சங்கீதம் 9வது அதிகாரம் 9வது 10வது வசனங்களை நாங்க வாசிப்போம். Psaume 9, 10 et 11. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். L'Éternel est un refuge pour l'opprimé, un refuge au temps de la détresse. Ceux qui connaissent ton nom se confient en toi, car tu abandonnes pas ceux qui te cherchent, ô l'Éternel. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. Là, on voit que tu ne laisses pas ceux qui te cherchent. தேவன் எங்களை கைவிடாத தேவனாயிருக்கிறார். ஆமென். On voit que Dieu, il ne nous laisse pas. இன்றைய நாங்கள் எல்லா காரியங்களையும் விட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். தேவன் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறதை நாங்கள் அறிந்து உணர்ந்து ருசித்த மக்களாக இருக்கிறபடினால வந்திருக்கிறோம். Nous sommes venus le voir parce que nous savons toutes les choses, les bonnes choses qu'il nous fait. தேவன் யாரை கைவிட மாட்டாராம்? Donc il nous laisse pas qui? தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. On voit qu'il est un refuge pour les gens qui le cherchent. இன்றைய இந்த வசனத்தை எங்களுடைய இதயத்திலே ஆழமாய் பதித்துக் கொள்வோம். Donc là, il faut l'inscrire dans au plus profond de notre cœur. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் நாங்கள் பல தடவை வாசித்த வார்த்தைகளாக இருக்கலாம். Même si ce sont des versets qu'on a lus plusieurs fois. ஆனாலும் அதை கருத்தோடு நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அது அற்புதம் உள்ளதாக வல்லமை உள்ளதாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாறுகிறது. Mais si on le comprend avec sens, ça agira dans notre vie. தேவன் எங்களை கைவிடுகிறவர் அல்ல. On voit que c'est un Dieu qui nous laisse pas. நாம் அவரை உண்மையாக தேடும் பொழுது அவர் நிச்சயமாக தன்னை காண்பிக்கிறவர். Si on le cherche vraiment, c'est un Dieu qui se montre lui-même. இப்படி நான் சொல்லும் பொழுது வெறுமனே சபைக்கு ஆராதனைக்கு தொடர்ச்சியாக வருகிற மக்களை குறித்து நான் சொல்லவில்லை. Moi, je parle pas des gens qui viennent toujours à l'église. தேவனை தேடுதல் என்றால் அனுதினமும் தங்களுடைய ஜீவியத்திலே தேவனோடு வாழுகிறவர்கள். C'est-à-dire, je parle des gens qui cherchent toujours le Seigneur. எல்லா சூழ்நிலையிலும் செய்யும் காரியங்கள் தேவனுக்கு பிரியமா என்று ஆராய்ந்து பார்த்து செய்கிறவர்கள். Les gens qui cherchent vraiment à faire la volonté de Dieu. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை தேடுகிற காரியத்தில் மாத்திரமில்லை, அநேக காரியங்களை நாங்கள் சாட்டு போக்கு சொல்லி விடுகிறோம். Non seulement dans le fait de chercher Dieu, mais à chaque fois on trouve des excuses dans notre vie. ஏன் வேலைக்கு வரவில்லை என்றால் உடனடியாக ஒரு சாட்டு எங்களுக்கு டப்பண்டு வரும். என்ன உடனடியாக வரும்? Pourquoi vous n'êtes pas venu au travail? Direct on a une excuse. என்ன சொல்லுவோம்? On dirait quoi? மலாத். On est malade. ஏன் பாடத்திலே மிகவும் குறைவாக இருக்கிறாய் என்று கேட்டால் உடனடியாக டீச்சர் சரியில்லைன்னு சொல்லுவோம். Pourquoi tu as des mauvaises notes à l'école? C'est parce que c'est ma maîtresse qui est pas bien. வீதியிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து அவனிலே இரக்கம் வைத்த ஒருவன் கேட்டான், ஏனப்பா நீ பிச்சை எடுக்கிறாய்? Une personne qui faisait la manche dehors, il y a une personne qui vient lui dire pourquoi tu fais la manche? அவன் சொன்னான், நான் குடிப்பதற்கு தேவையான பணத்தை பெறுவதற்கு பிச்சை எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டான். C'est parce que j'ai besoin d'argent pour boire de l'alcool, pour prendre de l'alcool. நீ குடிக்கிறனியா? ஏன் நீ குடிக்கிறாய்? Quoi? Tu bois? Mais pourquoi tu bois? நான் பிச்சை எடுப்பதற்கு தேவையான துணிச்சலை பெற்றுக் கொள்வதற்காக நான் குடிக்கிறேன் என்று சொன்னான். C'est சொன்னான். pour avoir la force de faire la manche, c'est pour ça que je bois. ஆகவே அவனுக்கும் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்து, ஒரு சாட்டு இருக்கத்தான் செய்து. Donc lui aussi il cherche une excuse. இதே போல தேவனை தேடும் காரியங்களிலே நாங்கள் சாட்டு போக்கு சொல்லக்கூடாது. C'est comme ça que dans les moments où on cherche Dieu, on ne doit pas trouver des excuses. செர்பியா என்று சொல்லுற ஒரு தேசத்தின் மேலாக அமெரிக்கா யுத்த விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்தது. Il y avait pour l'Amérique un avion qui partait. செர்பியா என்ற இடத்திலே. À l'endroit à Serbie. ஆகவே அந்த இடத்திலே அது போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த தேசத்தாலே சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது. C'est les habitants qui habitaient là, ils ont fait en sorte d'exploser l'avion. அப்ப இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது. Donc ça c'est quelque chose qui a choqué les Américains. ஏனென்று சொன்னால் அதை ஓடிக்கொண்டிருந்தவர் ஒரு முக்கியமான ஒரு கேப்டன். Parce que la personne qui prenait le volant était un capitaine très important. ஆகவே அந்த இடத்திலே பெரியதாக இதை குறித்தே செய்திகள் பரபரப்பாக இருந்தது. Donc il y avait que des nouvelles de ça. இந்த வேளையிலே 5 நாட்கள் கழிய அவருடைய நண்பர் ஒருவரோடு அவர் ரேடியோ மூலமாக தொடர்பு கொண்டார். உங்களுக்கு தெரியும், வாக்கி டோக்கி மாதிரி ரேடியோ வச்சிருப்பார்கள் ஒரு கதைப்பதற்கு. Donc vous savez qu'il y a des petits radios pour se contacter. On a eu des nouvelles de lui. ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் தெளிவா இல்லாவிட்டாலும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அமெரிக்கா அறிந்து கொண்டது. Mais même si on n'a pas entendu ce qu'il voulait vraiment nous dire, on a su qu'il était en vie. உடனடியாக அவரை மீட்கும் டீம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி உடனடியாக அந்த வேலையில ஈடுபட்டார்கள். Donc ils ont fait un groupe pour qu'ils vont essayer de le sauver. அதே வேளையிலே அவர்கள் போய் அந்த காரியத்தை வெற்றியாக செய்து முடித்து அந்த மனிதனை மீட்டு கொண்டு வந்தார்கள். Donc ils ont eu victoire, ils ont pris la personne, ils ont sauvé la personne. இதற்கு எவ்வளவு செலவு செய்தார்கள் தெரியுமா? Est-ce que vous savez combien ils ont dépensé pour ça? 6 பில்லியன், மில்லியன் அல்ல, 6 பில்லியன் டாலர் செலவழித்திருக்கிறார்கள் ஒரு மனிதனை உயிரோடு மீட்டு கொண்டு வருவதற்காக. Ils ont dépensé 6 milliards de dollars.
பாருங்கள், ஒரு தம்முடைய தேசத்திலே நேசம் வைத்து தம்முடைய தேசத்திற்காக முன்னோக்கி சென்ற ஒரு மனிதனை மீட்கும்படியாக ஒரு நாடு $6 பில்லியன் செலவழிக்குமாக இருந்தால், Vous voyez qu'une personne qui est très importante pour l'Amérique, pour sauver une personne très importante pour l'Amérique, ils ont dépensé $6 milliards. நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு அதிகமாக செய்வார்? Donc notre Dieu, pour nous, qu'est-ce qu'il ferait? நம்முடைய பாவங்கள் சாபங்களிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக தேவனே இறங்கி வந்தார். Pour nous sauver des péchés et des malédictions, c'est Dieu qui est descendu. எவ்வளவு அதிகமாக எங்களை நேசித்தார். இன்றைக்கு அதை சிந்தித்து பார்ப்போம். Pensez-y à quel point il nous a aimés. வேதம் சொல்றது இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். La Bible dit qu'il a tant aimé le monde. ஆகவே அவரில் இவரில் என்று நாங்கள் பார்க்காம இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம், என்னில் தேவன் அன்பு கூர்ந்தார். Il faut pas lui dire lui ou elle, on doit dire moi. இன்றைக்கு நான் தேவனை தேடுகிறேன் என்றால் தேவன் என்னிலே அன்பு கூர்ந்ததினாலே நான் தேவனை தேடுகிறேன். Aujourd'hui moi je cherche le Seigneur parce que Dieu il m'a aimé. யாரோ ஒருவர் சொன்னதினாலோ யாரோ ஒருவர் என்னை அழைத்ததினாலோ அல்ல, நான் தேவனிலே அன்பு வைத்ததினாலே அவரை நான் தேடுகிறேன். C'est pas parce que lui m'a appelé ou lui m'a conseillé, c'est moi qui le cherche. ஆகவே இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆதலால் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. Là on voit que le roi il dit que parce que toi tu nous as aidé, donc je te laisserai pas. மோசே வனாந்திரத்திலே மரித்து விட்டான். On voit que Moïse est mort dans le désert. மோசேயிலே மக்கள் பெரிதான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். Et les peuples ils croyaient vraiment en Moïse. ஏனென்றால் மோசேயினூடாகத்தான் தேவன் பேசினார், மோசேயினூடாகத்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ எதிர்பாராத சூழ்நிலையிலே அதுவும் நடு வனாந்திரத்திலே மோசே மரித்து விட்டார். Parce que c'est tout le monde comptait sur Moïse vu que c'est lui qui était responsable de tout. Mais là on voit que Moïse est mort dans le désert. இதே போல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நம்பிக்கையாக இருந்த காரியங்கள் சில வேளைகளிலே நம்மை கைவிட்டு போகிறது போல மரித்து விடுகிறது போல காணப்படுகிறது. Comme ça dans notre vie aussi les choses où on s'attache, on a l'impression qu'il nous lâche, il meurt. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலையை நாங்கள் நினைத்து பார்ப்போம். Pensez aux situations de ces Israéliens. தேவன் அவர்களை கைவிட்டாரா? வனாந்திரத்திலே தொலைந்து போக விட்டாரா? Est-ce que Dieu il les a abandonnés en plein milieu du désert? இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அதைத்தான் பேசுகிறார். C'est ce que Dieu il parle aujourd'hui. நிச்சயமாக நான் உன்னை கைவிட மாட்டேன். Forcément je te laisserai pas. நாங்கள் வாசித்தோம், அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. On voit que les gens qui le cherchent, pour l'Éternel est un refuge pour l'opprimé. இந்த சூழ்நிலையிலே உடனடியாக தேவன் யோசுவாவின் மூலமாக இஸ்ரவேல் மக்களை அழைத்து சென்றார். Là on voit que grâce à Joshua il a appelé le peuple. எடுத்து பாருங்கள், யோசுவா 1ஆம் அதிகாரத்தை தட்டுங்க. Prenez Joshua 1. யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். Joshua 1, 2 et 5. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Alors, Josué 1, versets 2 à 5. Moïse, mon serviteur, est mort. Maintenant, lève-toi, passe ce Jourdain, toi et tout ce peuple, pour entrer dans le pays que je donne aux enfants d'Israël. Nul ne tiendra devant toi tant que tu vivras. Je serai avec toi comme j'ai été avec Moïse. Je ne te délaisserai point. Je ne t'abandonnerai point. யோசுவாவை பார்த்து தேவன் சொல்கிறார், நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து என்று சொல்கிறார். Là on voit que il dit à Moïse, toi et à tes peuples, lève-toi. எழுந்து என்று சொல்லுங்க பாப்போம். Dites lève-toi. சத்தம் காணாது. Plus fort. எழுந்து. Lève-toi. தேவன் எங்களை மூழ்கி போக விடுகிறவர் அல்ல. On voit que Dieu il nous laisse pas nous écrouler. தேவன் எங்களை தட்டி எழுப்புகிறவர். Il nous lève. ஆமென். Amen. ஆமென். நம்முடைய சூழ்நிலைகள் அவ்வப்போது வீழ்ச்சி அடைகிறது போல தான் இருக்கிறது. Peut-être que notre situation peut être comme ça. தேவன் எங்களை தட்டி எழுப்புகிறவர். Mais notre Dieu nous tape et nous lève. பக்கத்துல இருக்கிறவளை பாருங்க, அவரை தட்டி எழுப்ப வேண்டிய நிலையில இருக்கிறாரா அல்லது செய்தி கேட்கிற நிலையில இருக்கிறாரா? Regardez votre prochain. சோர்விலே அடுத்த படி என்னன்னு தெரியாமல் தடுமாறுகிற நமக்கு தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்தம் இதுதான். Dans la détresse, si on ne sait pas quoi faire, le prochain pas c'est ça. ஏற்கனவே நான் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்தது போல இன்னுமாய் செய்வேன். Déjà comme j'ai fait dans ta vie, je le ferai encore. நாங்கள் அதை விசுவாசிப்போம். Et ça il faut qu'on a la foi. நாம் இருந்து வந்த சூழ்நிலையிலே ஒன்றுமே வெற்றி போல காணப்படவில்லை. Peut-être que dans notre situation il y avait pas de victoire. ஆனால் இன்றைக்கு நாங்கள் இருக்கிற சூழ்நிலையை திரும்பி பார்க்கிறோம், இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் வருவோமோ என்று கனவு கூட கண்டிருக்கிறோம்.
இருக்க மாட்டோம். Mais maintenant, si on se retourne derrière, on se demande et on se dit, est-ce que j'ai pu faire tout ceci? ஆனால் இந்த சூழ்நிலைக்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Mais Dieu, il nous a vraiment emmenés à cet endroit. இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போய் இருக்கிற வேளையிலே தேவன் யோசுவா மூலமாக யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் தேவன் பேசினார். Le peuple d'Israël était vraiment opprimé, mais quand même Dieu, il a parlé grâce à Moïse. நீங்கள் எழுந்து உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின தேசத்துக்குள்ளே போங்கள். Lève-toi et va à l'endroit où je t'ai dit d'aller. எங்க போறது எல்லாம் இருட்டா இருக்குது. Mais tout est noir, où y aller? ஆனால் தேவன் சொல்றார் நீங்கள் எழுந்து போங்கள் நான் உங்களுடனே கூட Mais இருப்பேன். quand même Dieu, il dit, lève-toi et je serai avec toi. ஐந்தாவது வசனத்திலே நாங்கள் வாசித்தோம். Dans le verset 5, on lit, கடைசி பகுதியிலே நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. comme j'ai été avec Moïse, je ne te laisserai point, je ne t'abandonnerai point. இதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார். C'est ça que le roi David dit. நீங்கள் திருப்பத்தேவிலே சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்களில் சொல்லுகிறார். Dans le psaume 22, 4 et 5, il dit, எங்களுடைய பிதாக்கள் ஆண்டவரே உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். peut-être que notre saint avait confiance en toi. நம்பின அவர்களை நீர் விடுதலையாக்கினீர். Mais les gens qui se confient en toi, toi tu les as délivrés. உம்மை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். Et ils se confient en toi et donc tu les as délivrés. ஆமென். Amen. நம்பின எங்களை தேவன் விடுதலையாக்குவார். Nous qui avons confiance en lui, il nous délivrera. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. On n'aura pas la honte. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஜீவனுள்ள கர்த்தரோடு நான் நடக்கிறேன். Parce que le Dieu qui a créé la terre et les cieux, je marche avec ce même Dieu. இன்றைக்கு கூட உங்களுடைய இதயத்திலே கர்த்தருடைய வசனம் பேசட்டும். Peut-être je parle qu'aujourd'hui dans votre cœur les paroles de Dieu parlent. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. Moi je te délaisserai point, je te t'abandonnerai point. சூழ்நிலைகளுக்கு மேலாக தேவன் கிரியை செய்கிறவர். Dieu il agit encore plus fort que notre situation. சூழ்நிலைகள் எங்களை மேற்கொள்வது போல சும்மா எங்களை விரட்டுகிறது. Même si notre situation nous dépasse, il nous dépassera pas. ஆனால் தேவன் நமக்கு வெற்றியை தருவார். Parce que Dieu il nous donne la victoire. ஆகவே இந்த இடத்திலே தேவன் சொல்லவில்லை என்னுடைய தாசனாகிய மோசே மரித்து போய்விட்டான் ஆகவே இனி உங்களுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ன எக்கேடும் கெட்டு போங்கன்னு இயேசு தேவன் சொல்லவில்லை. Donc là Dieu il dit pas Moïse est mort donc entre vous et nous il y a aucun lien. மோசேயோடு இருந்தது போல உங்களோடும் நான் இருப்பேன். Mais il dit comme j'ai été avec Moïse, je serai aussi avec vous. ஆகவே எங்களுக்கு முன்பதாக நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற நம்பிக்கைகள் மரித்து போய் விடலாம். Donc peut-être que notre confiance on a l'impression qu'ils sont morts, il y a plus de confiance. ஆனால் உறுதியாக ஒரு காரியத்தை நாங்கள் எங்களுடைய இதயத்திலே பதித்துக் கொள்வோம் தேவன் மரிக்கவில்லை. Mais il faut qu'on inscrit quelque chose dans notre cœur, c'est que Dieu n'est pas mort. தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். Dieu est vivant. ஆமென். அவ உங்களோடு இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து சூழ்நிலைகளை விபரித்து கொண்டு போனால் சொல்லுங்கள் தேவன் உயிரோடு இருக்கிறாரப்பா. Donc même si les gens autour de vous ils vous dépriment, dites-leur que Dieu est avec moi. எங்களுக்கு நிறைய பேர் இருக்கினவே சூழ்நிலைகளை விபரிக்க. Peut-être qu'il y a beaucoup de gens qui sont là pour nous faire la இப்படி détresse. நடந்தால் அப்படி நடக்கும் அப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்று நாங்களே எங்களுடைய வாழ்க்கைக்கு புலியான தீர்மானங்களை எடுத்து விடுவோம். Il dit si tu fais ça ça serait comme ça, si tu fais ça ça serait comme ça, donc ça fait de mauvaises décisions, on prend de mauvaises décisions. எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உயிரோடு இருக்கிறார். Mais dans toutes les situations Dieu est vivant. ஆகவே இதனால் தான் தாவீது சொல்லுகிறார். C'est pour ça que là பல தடவை அவருடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். dans plusieurs fois à plusieurs reprises il dit என்னவென்றால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். l'homme qui croit en Dieu est heureux. சங்கீதத்திலே பல தடவை இந்த சொல்லை நீங்கள் காணலாம். Plusieurs fois c'est marqué dans le psaume. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். Heureux l'homme qui se confie en Dieu. தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷனுக்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. Tout l'homme qui croit en Dieu, tous les trésors il les aura. தேவன் நமக்காக பெரிதான நன்மைகளை உண்டு பண்ணி Donc வைத்திருக்கிறார். Dieu il nous donne de grands bonheurs. உங்களுக்கு முன்பதாக சில வேளைகளிலே அது காணப்படாதா இருக்கலாம். Peut-être que vous devant vous le voyez pas. ஆனால் நிச்சயமாக அந்த நன்மை கடந்து வரும். Mais forcément ces bonheurs vous les aurez. அது தாமதிப்பதில்லை நிச்சயமாய் நாங்கள் அதை பெற்றுக்கொள்வோம். Forcément vous les aurez. ஆகவே நாங்கள் இன்றைக்கு எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? Donc en quoi aujourd'hui j'ai confiance? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த மனிதன் பாக்கியவான். Heureux l'homme qui croit en Dieu. நான் இலங்கையில் இருந்த பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது வேலை தேடி கொழும்புக்கு வந்தேன். Quand j'étais au Sri Lanka, je suis partie à Colombo pour chercher un travail. கொழும்பிலே வேலை தேடுகிற காரியமாக ஒரு வீட்டிலே நான் தங்கி இருந்தேன். Donc j'habitais chez des gens à Colombo. அந்த இடத்திலே இருந்த அந்த வீட்டுக்காரனுடைய தகப்பனுக்கு ஒரு 55 வயது இருக்கும் ஆனால் வேலை செய்து கொண்டிருக்கிறார் கவர்மெண்ட் வேலை. Donc le père de mon ami, il avait 55 ans qui travaillait encore. அவர் காலையிலே 6 மணிக்கு எழும்புவார். Il se lève tout le temps le matin à 6 heures. காலையிலே எழும்பி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல் பிளே கிரவுண்ட்ல 1 மணித்தியாலம் ஓடுவார். À 6 heures, il court autour d'un stade pendant 1 heure.
அதுக்கு பிற்பதாக வந்து குளிச்சிட்டு நல்ல உற்சாகமாய் வேலைக்கு போவார். Et après, il se lave, il est très frais et il va au travail. அவரை பார்க்கும் பொழுது அவரை போலவே நாங்களும் செய்ய வேணும், இந்த இதே வயசுல இப்படி உற்சாகமா இருக்கணும் என்று எனக்கும் விருப்பம் இருந்தது. Donc moi aussi, je voulais être comme lui à son âge, être bien en forme. குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பதாக நான் இப்படியே வெளிநாடுகளுக்கு வந்துட்டேன். Donc longtemps après, je suis venue ici en Europe. ஆனால் சில வருடத்துக்கு பிற்பதாக நான் கேள்விப்பட்டேன் அவர் இறந்து போய்விட்டார். Quelque temps plus tard, j'ai su comme quoi il est mort. அது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது. Et j'étais vraiment surpris. அவ்வளவு திடகாத்திரமாய் உற்சாகமாய் இருந்த இந்த மனிதன் சாகிறதுக்கு என்ன காரணம்? Lui qui était vraiment en forme, pourquoi il est décédé? சில பேர் வியாதியா இருந்து ஹாஸ்பிடல்ல இருந்து இழுபட்டு சாகும் பொழுது மரிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அவர்களால் இயலாமையினாலே போகிறார்கள். Les gens qui sont malades et qui meurent après, on comprend parce qu'ils sont morts parce qu'ils n'avaient pas la forme. அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு திடீரென கேன்சர் வருத்தம் வந்து அவர் மரித்து விட்டார். Mais moi j'ai su comme quoi il est mort à cause du cancer. பாருங்கள், தேவனிலே நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு முக்கியம். Donc il faut vraiment c'est important d'avoir confiance en Dieu. நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு ஆர்டிகல் வந்தது. Dans New York Times qui est un journal, il y avait 72 வயதை உடைய ஒருவர் பேட்டி கொடுத்திருந்தார். Donc l'homme de 72 ans a témoigné. இவர் வந்து ஆரோக்கியமான உணவு, அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை உண்டாக்கக்கூடிய உணவு எவை என்று சொல்லக்கூடிய மேகசினை எழுதுகிறவர். Il a écrit un magazine pour de bons aliments qui sont les bons aliments. ஆகவே அந்த பேட்டியிலே அவர் சொன்னார், இப்படியாக ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுவதினாலே நான் இன்னும் 100 வயது வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். Sur cet article, il a écrit que grâce aux aliments que je prends, je serai encore en vie pendant 100 ans. இதற்கு பிற்பதாக டிவியிலே கூட இவரை பேட்டி எடுத்தார். Et après, il est aussi passé à la télé. டிவியிலே பேட்டி கொடுக்கும்போது அவர் குறிப்பாக சொன்னார், என்னுடைய எலும்புகள் நான் வாலிப வயதிலே எப்படி முறுக்காக அல்லது பலமாக இருந்ததோ அதே போல இந்த வயதிலும் என்னுடைய எலும்புகள் திடகாத்திரமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். Donc là il a témoigné que comme quand j'étais adolescent mes os étaient très forts, encore aujourd'hui mes os ils sont encore très forts. இப்படி தன்னுடைய எலும்பை பற்றி புகழ்ந்து பேசிய சில நாட்களுக்குள்ளே அவர் ஹார்ட் அட்டாக்ல மரித்து போய்விட்டார். Comme ça quand il parlait de bien de ses os, quelque temps après il est mort. கோலியாத் வந்து தன்னுடைய சரீர அளவிலே நம்பிக்கை வைத்தான். Goliath il avait confiance à sa force. ஆனாலும் தாவீதுடைய ஒரு சிறிய கல்லு அவனுடைய நெத்தியிலே பட்ட பொழுது அவன் மரம் போல சாய்ந்து விட்டான். Mais quand il a reçu un petit caillou de David, Goliath est mort. அதே போல அசிரிய ராஜா இருக்கிறார் அல்லவா, சனகரிப். Comme ça il y a le roi d'Assyrie. அவர் தன்னுடைய படைபலத்திலே நம்பிக்கை வைத்தார். Lui il avait confiance à sa troupe. அவர் ஒரு முறை யூதாவை ஆண்ட எசேக்கியா ராஜாவிடம் தன்னுடைய ஆட்களை அனுப்பும் பொழுது il est parti quand il a envoyé ses troupes voir un autre roi. அவர் அந்த தன்னுடைய ஆட்களிடம் சொல்லி அனுப்புகிறார், நான் உனக்கு வேண்டுமென்றால் 2000 குதிரைகளை கொடுக்கிறேன், அதிலே ஏறி இருக்கக்கூடிய குதிரை வீரர்களை நீ சம்பாதிப்பாயோ என்று சிந்தித்து பார் என்று அவர் சொல்லுகிறார். Il a dit à la personne que moi je te donnerai 2000 chevaux, mais si toi tu peux fournir des cavaliers. பாருங்கள் அவருடைய பெருமையான வார்த்தை. Regardez comment il dit ça. என்னிடம் எவ்வளவு படைபலம் இருக்கிறது, que moi j'ai tellement de choses. என்னிடம் உள்ள ஒரு பகுதியிலே கூட அந்த குதிரைகளிலே ஏறி இருக்கக்கூடிய போர் வீரர் உன்னிட்ட இல்லை. Mais toi tu as même pas quelque chose avec qui en rapport avec mes chevaux. தொடர்ந்து நாங்கள் வாசித்து பார்க்கிறோம். Appuie son lit. அவர் தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய கோயிலிலே அல்ல தன்னுடைய ஆலயத்திலே வணங்கும் பொழுது அவருடைய மகனே அவருடைய கழுத்தை வெட்டி கொண்டு விட்டார். On voit que quand il se prosternait dans un temple, c'est son fils qui l'a coupé avec un épée. பாருங்கள், மனிதன் எத்தனையோ காரியங்களை நம்பிக்கை வைக்கிறார். Regardez que l'homme a confiance en beaucoup de choses. தாவீது ராஜா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Mais le roi David il nous apprend கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். que heureux l'homme qui croit en Dieu. Toi. உம்மை நம்பி இருக்கிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. Les gens qui croient en toi, tu les délaisses pas. அவராலே நாங்கள் அடையாளம் காணப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று. Et là il faut qu'on les remarque. எங்களுடைய சூழ்நிலையை தேவன் அடையாளம் காண வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அல்லவா? Nous on a envie que Dieu il remarque nos situations. எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? என்னை தேவன் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? Que Dieu me என்னுடைய சூழ்நிலையை அவர் விளங்கிக் கொள்ள Il வேண்டும். faut qu'il comprenne ma situation. நான் போற பாதையில இருக்கும் பிரச்சனையை தேவன் விளங்கிக் கொள்ள Il faut வேண்டும். que Dieu comprenne mes soucis que j'ai sur le chemin. 40 வயதை உடைய ஒரு பெண் திடீரென ஒரு ஹார்ட் அட்டாக்காலே பாதிக்கப்பட்டார். Une femme de 40 ans a eu une crise cardiaque. அவளை வேகமாக ஹாஸ்பிடலுக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். Donc elle est partie vite à l'ambulance.
அப்படி போகின்ற வேளையிலே அவள் ஒரு இருட்டான ஒரு குகைக்குள்ளாலே போகிறது போல அவளுக்கு இருந்தது. Donc elle avait l'impression d'y aller dans un endroit très noir. அதாவது மரண தருவாய்க்குள்ளே போய் கொண்டிருக்கிறாள். C'est-à-dire par la voie de la அந்த mort. குகையின் விளிம்பிலே முடிவிலே ஒரு பெரிதான வெளிச்சம் இருந்தது. Et à la fin de ce tunnel, il y avait une grande lumière. அந்த வெளிச்சத்திலிருந்து ஒரு தேவதூதனுடைய சத்தம் அவளுடைய காதிலே கேட்டது. Et par cette lumière, elle a entendu la voix d'un ange. இது உன்னுடைய நேரம் இல்ல, நீ மீண்டும் திரும்பி போ. C'est pas ton heure n'est pas arrivée, donc retourne. அவள் உடனடியாக கேட்டால், அப்படி என்றால் என்னுடைய நேரம் எவ்வளவு காலம், இன்னும் என்னுடைய நான் மரிப்பதற்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது என்று அவள் திருப்பி கேட்டாள். Donc elle a dit j'ai encore combien de temps pour mourir? 40 வருடமும் 3 மாதமும் 7 நாட்களும் இருக்கிறது என்று அங்கே தேவதூதன் சொன்னார். Il y a 40 ans, 3 mois et 7 jours. இப்பொழுது அவள் ஹாஸ்பிடல்லே கண்ணை விழித்தார். Et là elle rouvre elle rouvre ses yeux. டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், எங்களுடைய மெடிசின் வேலை செய்ததற்கு எழும்பிட்டீங்க. Les médecins étaient fiers d'eux parce que ils avaient réussi. அவள் கேட்டால், இன்னும் ஒரு கிழமை நான் ஹாஸ்பிடல்ல இருக்க வேணும். Mais ils ont dit pendant encore une semaine tu dois rester à l'hôpital. எனக்கு நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேணும், எவ்வளவு காசு போனாலும் இந்த சுருக்கெல்லாம் எடுத்து கழுத்து சுருக்கெல்லாம் எடுத்து என்னை ஒரு வாலிப பெண்ணாக மாற்றி விட வேண்டும். Vous devez faire une chirurgie esthétique, donc vous devez faire en sorte que je sois encore mieux comme à l'adolescence. எவ்வளவு செலவானாலும் பிரச்சனை. Même si je dépense combien je m'en fous. ஏன்? Pourquoi? இன்னும் 40 வருடம் வாழ போறாளே. Parce que je vais encore vivre pendant 40 ans. எல்லா சர்ஜரியும் முடிந்தது. Donc toute la chirurgie est finie. இப்போ ஒரு அழகான ஒரு வாலிப பெண்ணாக வெளியே நடந்து வந்து கொண்டிருக்கிறாள் ஹாஸ்பிடல்ல. Maintenant elle marche à la sortie comme une jeune adolescente. அவளுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை, காற்றிலே பறக்கிறது போல இருந்தது. Elle était vraiment très contente qu'elle resplendissait. 40 வருடம் 3 மாதம் 7 நாட்கள். Encore 40 ans 3 mois et 7 jours. முன்னாலே இருந்த அந்த பெலிஸ்டியன் கிராசிங்ல ரெட் லைட் இருந்ததை கூட அவள் கவனிக்கவில்லை. Et elle a même pas vu le passage de piétons qui était en rouge. அதாலே வேகமாக வந்த ஆம்புலன்ஸ் ஒரே அடி அடித்து அதிலேயே மரித்து Et விட்டார். l'ambulance qui est venue très fort, il a frappé, elle est morte à l'endroit. இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவள் விழித்தார். Maintenant elle est née dans le royaume de Dieu. தேவதூதனோடு கோபப்பட்டு கொண்டால், நீர்தானே சொன்னீர் 40 வருடம் 3 மாதம் 7 நாட்கள் என்று, நான் அதுக்குள்ளே மரித்து போயிட்டேன். Elle était fâchée parce que c'est toi qui avais dit c'était pendant 40 ans, 3 mois et 7 jours. தேவதூதன் சொன்னார், அது நீயா? உன்னை நான் அடையாளமே காணலையப்பா Mais என்று l'ange சொன்னார். l'a dit mais c'est toi, mais je savais pas que c'était toi. தேவனால் அடையாளம் காணப்படும்படிக்கு நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தாவீது எழுதி வைத்திருக்கிறார். Comment on doit marcher pour que Dieu nous remarque? சங்கீதம் 91 அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். Psaume 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Psaume 91, verset 14. Puisqu'il m'aime, je le délivrerai, je le protégerai, puisqu'il connaît mon nom. ஆகவே தேவனிடத்திலே வாஞ்சியாயிருப்பதும் Donc le fait de l'aimer, தேவனுடைய நாமத்தை அறிந்திருப்பதும் தான் தேவனாலே அடையாளம் காணப்படும் ஒரு நபராக வாழ்வது. et de fait de connaître son nom, c'est ça qui fait en sorte qu'on soit remarqué par Dieu. தேவனுடைய சமூகத்தை பொதுவாக எல்லோரும் தேடலாம். Même si tout le monde cherche le royaume de Dieu, ஆனால் நாம் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தை தேட mais வேண்டும். il faut qu'on on le cherche avec envie. உங்களுடைய இதயத்திலே தேவன் பேச இடம் கொடுங்க. Donc laissez la place pour que Dieu parle dans votre cœur. நான் வாஞ்சியோடு தேவனை தேடுகிறேனா? Est-ce que je le cherche vraiment avec envie? தேவனை நாங்கள் தேடி வந்தோம், அதற்கு காரணம் இருந்தது. Même si on a cherché Dieu avant, c'est parce qu'il y avait une raison. நான் தேவனை விருப்பத்தோடு தேடினேன், தேவன் என்னை குணமாக்க வேண்டும் என்பதற்காக. J'ai cherché Dieu avec envie parce que je voulais qu'il me guérisse. ஆகவே அவர் குணமாக்கினதோடு ஓடி தப்ப என்னால் முடியவில்லை. Mais une fois qu'il m'a guéri, je n'ai pas pu me sauver. இதே போல ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது தேவனை நாங்கள் தேடியதற்கு. Comme ça, tout le monde a des excuses pour avoir cherché Dieu. அதற்கு பிற்பதாக தேவனை நாங்கள் வாஞ்சியோடு தேடும்படி கற்றுக்கொண்டோம். Et après, on a appris à chercher Dieu avec envie. ஆகவே தேவனை தேடுவது தானாக வர வேண்டும். Donc le fait de chercher Dieu, il faut qu'on ait envie de soi-même. யார் எங்களை மற்றவர்கள் உற்சாகப்படுத்துவார்கள். ஆரம்பத்திலே தேவனிடத்திலே வரும்பொழுது, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நாங்கள் தேவனை தேட வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவார்கள். Au début, tout le monde nous encourage pour chercher Dieu, pour venir à son royaume. ஆனால் வாழ்நாள் பூராயும் யாரோ ஒருவர் எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் நாங்கள் காத்திருக்க கூடாது. Mais il faut pas qu'on attende pour que toute notre vie quelqu'un nous encourage. நாங்கள் எப்படி மாற வேண்டும்? Mais comment nous devons changer? நாங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதாய் மாற வேண்டும். Nous devons changer en fait d'encourager les autres. எங்களுடைய சிறிய பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். On voit nos petits. அங்க அடுத்ததாக ஒன்று பிறந்துட்டு என்றால் S'il y a un autre enfant qui est né, மூத்தது சின்ன பிள்ளையா மாறிடும்.
Le grand, il est devenu petit. அது எப்பவும் தன்னை தூக்கணும்ன்றே நிக்கும். Et lui, il veut toujours qu'on le prenne dans ses bras. ஏனென்று சொன்னா முழு அன்பு மற்ற பக்கம் போறபடினால. Parce que tout l'amour passe de l'autre côté. கிறிஸ்துவுக்குள்ளே சொல்ல நாங்களும் அப்படி இருக்க Donc dans பார்க்கிறோம். le Christ, peut-être que nous sommes comme ça. புதியவர்களை தூக்கி சுமக்காமல் Au lieu d'encourager, d'être avec les nouveaux, பழையவர்களையே சிலவளை தூக்கி சுமப்பது தூக்கமான காரியம். சிந்தித்து c'est பாருங்க. quelque chose de triste d'être toujours, d'encourager toujours les anciens. நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க Donc வேண்டும். on doit prendre une décision. ஏன் நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம்? Pourquoi nous cherchons Dieu? யாரோ ஒருவர் எங்களுக்கு சொன்னதினால, Parce que c'est quelqu'un d'autre qui nous a dit? அல்லது எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கல நண்பர்களை சந்திக்கவா? Ou est-ce que c'est parce que c'est du time pass? தேவன் பேரில் வைத்திருக்கும் அன்பின் நிமித்தம் நாங்கள் தேடுகிறோம். On le cherche parce qu'on a vraiment l'amour à Dieu. ஏனென்றால் அவர் தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு வெளிப்பட்டிருக்கிறார். Parce que lui, il s'est montré, il s'est montré. தனிப்பட்ட ரீதியிலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். Et il m'a vraiment béni. இதில் இருக்கிற ஒவ்வொருவரிடமும் நான் கேட்டால் நிச்சயமாக கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தனால் தான் இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். Si je demande à chacun de vous, tout le monde me dirait c'est parce que Dieu m'a fait un miracle. ஆகவே தேவன் செய்த நன்மைகளை சூழ்நிலையினாலே நாங்கள் மறந்து போகக்கூடாது. Donc il faut pas que les bonheurs de Dieu on l'oublie à cause de notre situation. இன்றைக்கு நாங்கள் தீர்மானிப்போம், நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்த On doit prendre une décision pour que moi j'encourage les autres. ஆகவே இன்றைக்கு எவ்வளவு காலம் ரட்சிக்கப்பட்டோம்டா 15 வருஷம். Mais combien de temps vous êtes chrétien? Ça fait 15 ans. 20 வருஷம் நான் Ça ரட்சிக்கப்பட்டேன். fait 20 ans que je suis chrétien. நல்ல காரியம். C'est une bonne chose. ஆனால் எவ்வளவு தூரம் கர்த்தரிலே நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோம். Mais combien à quel point j'aime Dieu, je cherche எவ்வளவு Dieu. தூரம் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம். Et à quel point je donne la première place à Dieu. பாருங்கள், ஒரு வேலை என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவு முக்கியப்படுத்துகிறோம். Regardez si c'est un rapport avec un travail, à quel point on donne de l'importance. 4 மணிக்கு வேலைண்டா 3:55க்கு நான் உள்ளே போயிடுறேன். Et, si on travaille à 4 heures, à 3h50 on est dedans. ஏனென்றால் அந்த வேலையிடத்தில் எனக்கு மதிப்பு வேணும். Parce qu'il faut que je sois respecté au travail. அவர்கள் என்னிலே நம்பிக்கை வைக்க Parce வேண்டும். qu'il faut qu'ils ont confiance en moi. அதை விட தேவனுடைய சமூகம் நமக்கு Mais மேன்மையானது. plus important que ça, c'est le royaume de Dieu. ஆகவே தாவீது ராஜா சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன். Là, ce qu'il dit le roi David, c'est que puisqu'il m'aime, moi je le délivrerai. ஆங்கில வேதாகமத்தில் எழுதி இருக்கிறது, Dans la Bible anglaise, il est marqué because he loves me என்று எழுதி இருக்கிறது. because he loves me. அவன் Il y a marqué என்னிலே ça. அன்பாய் இருக்கிறபடினால். Parce que lui, il m'aime. வாஞ்சை என்ற நல்ல சொல்லுத்தான். L'envie, c'est peut-être quelque chose d'important. அதே போல அன்பு, அவனிலே அன்பாய் இருக்கிறான். Comme ça, le fait de l'aimer, c'est aussi important. அன்பு எல்லாவற்றையும் மூடி போடும் அல்லவா? எல்லாத்துக்கும் மேன்மையானது அன்பு, எல்லாத்தையும் விட உயர்வானது அன்பு அல்லவா? On voit que quelque chose de la plus hauteur, c'est l'amour. நாங்கள் ஏன் இன்றைக்கு தேவனை தேடுகிறோம் என்றால் அவர் பேரில் வைத்திருக்கிற அன்பினாலே. Pourquoi on cherche Dieu? C'est parce que l'amour qu'on a en lui. தேவனை நாங்கள் நேசிக்கிறோம். Nous aimons Dieu. தேவனை பார்த்து ஐ லவ் யூ என்று அடிக்கடி நாங்கள் சொல்ல வேணும். Il faut qu'on dise à Dieu I love you. தேவனை பார்த்து சொல்ல வேணும் இல்ல? Il faut qu'on le dise. ஒரு மனிதனா தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்டானாம், என்ன கல்யாணம் கட்டி இவ்வளவு வருஷமாச்சு, நீ என்ன பார்த்து ஒரு நாளும் ஐ லவ் யூ சொன்னது கிடையாது. Alors le mari dit à sa femme, ça fait tellement d'années qu'on s'est mariés, jamais tu m'as dit I love you. அதற்கு மனைவி சொன்னாவாம், உங்களை நான் சந்தித்த நாட்களிலே உங்களுக்கு நான் சொன்னேன் ஐ லவ் யூ என்று. Alors la femme elle répond, le jour où je t'ai rencontré, je t'ai dit I love you. இதுவரையிலே நான் அதை மாற்றிக் கொள்ளவில்லை, எப்பவாவது மாற்றிக்கொண்டால் நான் அதை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று Et சொன்னார். jusqu'à maintenant, je t'ai pas dit parce qu'il n'y a pas de changement, mais s'il y a un changement, je te le préviendrai. இப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம் அல்லவா? C'est comme ça que nous aussi on pense. அவருக்கு என்ன பெரிய தெரியும் தானே, Lui il me connaît, அவக்கு என்ன பெரிய தெரியும் தானே. elle me connaît. ஆனாலும் வாயினாலே சொல்லும் பொழுது அதில் உயர்வு இருக்கிறது அல்லவா? Mais quand on dit avec notre bouche, on voit qu'il y a de l'importance. என்ன இன்றைய வீட்டை போய் உங்களுடைய கணவனை பார்த்து ஒருக்கா சொல்லிடுங்க ஐ லவ் யூ அப்பா. Quand vous rentrez chez vous le soir, à votre mari, vous lui direz I love you. கணவன் மனைவியை பார்த்து சொல்லட்டும் ஐ லவ் யூ, நான் உங்களை Et le நேசிக்கிறேன். mari dira à sa femme I love you, que je t'aime. ஏன் உனக்கு தெரியாத நான் உன்னை நேசிக்கிறேன், பிறகு அதை இருக்கா சொல்லி காட்டணுமே. Et c'est pas la peine de me dire ça, je sais très bien, donc c'est pas la peine de me dire. இல்லை, வாயின் வார்த்தைகள் முக்கியம் அல்லவா? Non, mais le fait de parler avec la bouche, c'est important. தேவனிடமும் நாங்கள் சொல்ல வேண்டும். Nous devons le dire à Dieu. ஆண்டவரோடு பேச வேண்டும். Nous devons parler avec Dieu. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். Seigneur, je t'aime. ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நான் மறக்கவில்லை. Seigneur, j'ai pas oublié toutes les bonnes choses que tu m'as ஒவ்வொரு faites. நன்மைகளினூடாகவும் நான் வைத்திருக்கும் நேசம் இன்னும் அதிகமாகிறது. Avec tout le ஆண்டவரே, bonheur que tu m'as fait, mon amour grandit encore plus. ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டது எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள், because he loves me. On voit que c'est marqué because he loves me. அவன் என்னிலே லவ்வா இருக்கிறபடியினாலே
நான் அவனை விடுவிப்பேன். Parce que lui, il m'a aimé, donc je le délivrerai. அது மாத்திரமல்ல, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே Et en வைப்பேன். plus, vu qu'il connaît mon nom, je le protégerai. ஆகவே தேவனுடைய நாமத்தை அறிவது நம்மை உயர்த்தும். Donc le plus on connaît son nom, plus il m'élèvera. உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் வேத ஆராய்ச்சியாளராக இருந்தால் உங்களுடைய சகல காரியங்களும் உயர்த்தப்படும். Si à la Amen. maison vous lisez plus la Bible, toutes les choses s'élèveront. நீங்கள் போராடி ஒரு வேளைக்கு 4 வேளை செய்தும் கூட கடனிலே வாழ்வதை விட சாதாரணமான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்தால் சகலதிலும் முன்னுரிமை Au lieu de ஆயிருக்கிறது. vivre tout le temps dans les Amen. dettes, si on lit seulement la Bible, Dieu il vous élèvera. உயர்வான வீட்டிலே குடியிருப்பீர்கள். Vous serez dans une grande maison. உயர்வான வாகனத்திலே பயணம் Vous செய்வீர்கள். voyagerez dans une grande உங்களை voiture. தாங்கும் நண்பர்கள் உங்களை சுற்றி Les இருப்பார்கள். gens qui vous soutiennent, il y aura beaucoup de gens qui vous எல்லா soutiennent. நன்மையினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி Et இருப்பார். il nous remplira de toutes les bonheurs. வெறுமனே கர்த்தருடைய வார்த்தையிலே ஆராய்ச்சி செய்யும் மக்களாக இருக்கும் Donc பொழுது seulement nous devons plus penser aux paroles de Dieu. தேவன் சொல்லியிருக்கிறார், உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் உன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிப்பேன். Dieu il a dit, toi et tes enfants et tes petits-enfants, je les bénirai. நாம் வேதத்தை ஆராய்ச்சி செய்யும் மக்களாக இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளும் வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். Si on lit plus la Bible, nos enfants aussi liront la Bible. இது என்ன அப்பா போட்டு இதை போட்டு கிண்டு இதுக்குள்ள எல்லாம் இருந்து ஏதோ எல்லாம் எடுத்து பேசுற, நாங்களும் பார்ப்போம் என்று பிள்ளைகளும் ஆராய்ச்சி செய்வார்கள். Pourquoi papa lit toujours la Bible, il cherche quelque chose, donc nous aussi nous devons chercher. சில பெற்றார் வேதம் வாசிப்பதே இல்லை. Il y a des parents, ils lisent jamais la Bible. ஆனால் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துவார்கள், படுக்க முன்பதாக நீ வேதம் வாசிக்க வேண்டும். Mais ils disent à leur enfant, avant de dormir, tu dois lire la Bible. படுக்க முன்பதாக நீ ஜெபிக்க வேண்டும். Avant de te coucher, tu dois prier. நல்ல காரியம், அவர்கள் செய்து அவர்கள் எதிராத்திலே நல்லா இருக்கிற நல்ல C'est காரியம். une bonne chose qu'ils prient et ஆனா qu'ils எந்த lisent. பிள்ளைகளும் எங்களுடைய வார்த்தையை கேட்டல்ல எங்களுடைய செய்கையை கேட்டே பின்பற்றுகிறார்கள். Mais tous les enfants, ils suivent pas nos paroles, mais ils suivent nos gestes. சங்கீதம் 9வது அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். L'Éternel est un refuge pour l'opprimé, un refuge au temps de la détresse. Ceux qui connaissent ton nom se confient en toi, car tu n'abandonnes pas ceux qui te cherchent, ô Éternel.